மீண்டும் அழிந்து போன யாதவ குலத்தை திருக்கோஷ்டியூரிலே படைத்தான். அடுத்தாற் போல ஸ்ரீவில்லிபுத்தூரிலே படைத்தான். சாட்சாத் பூமி தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் பண்ணி சாஸ்திரங்களாலும் புராணங்களாலும் தர்மங்களாலும் மிக 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 உயர்வாக கொண்டாடப்பட்ட யாதவ குலத்தை பெருமைப்படுத்துவதற்காக கண்ணனும் பெருமானை பெற்றெடுத்த யாதவர்கள் செய்த பக்தியின் மேன்மையை உலகத்தில் உள்ள எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக தானே ஆண்டாள் நாச்சியாராய் அவதாரம் பண்ணினார். ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவாய்ப்பாடியாக பாவனை பண்ணிக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள பெரிய பெருமாள் கோவிலையே நந்தகோபன் அரண்மனையாக ஏற்றுக்கொண்டார். நந்தகோபன் யார்? யாதவர்களுக்கு தலைவன் நந்தகோபன். யாதவர்கள் எல்லாரும் நந்தகோபால கோத்திரம். உங்கள் கோத்திரம் சொல்லுவேடா? உங்களுக்கு என்ன கோத்திரம் என்ன சொல்லுவேன்? நந்தகோபால கோத்திரம். கோத்திரம் என்றால் பிறப்பு அர்த்தம், வழி தோன்றல், பரம்பரை. நீங்கள் எல்லாரும் நந்தகோபன் பரம்பரை சார்ந்தவர்கள். ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாக பெரிய பெருமாள் கோவிலே நந்தகோபன் அரண்மனையாக கொண்டு அங்குள்ள பெரிய பெருமாளே நந்தகோபன் மகன் கண்ணனாக கொண்டு மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் என்று சகல வேதங்களையும் தர்மங்களையும் 30 பாசுரங்களிலே காட்டி அந்த 30 பாசுரங்களிலேயும் யாதவர்கள் பெருமையைத்தான் சொல்றார். அப்படிப்பட்ட நந்தகோபன் மகன் கண்ணனான வடபத்திரசேனர் கோவில் முகத்வாரமாகிய ராஜகோபுரம் தான் தமிழ்நாடு அரசு முத்திரை. அப்ப நந்தகோபால கோத்திரத்தை சார்ந்தவர்கள் யாதவர்கள். ஸ்ரீரங்கத்துக்கு போனார். ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜர் பெரிய மகான். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜர் என்ற பெரிய மகான் வாழ்ந்தார். இந்த ராமானுஜர் முன் ஜென்மாவிலே யாதவ குலத்திலே அவதரித்தவர். 108 திருப்பதி எம்பெருமான்களுக்கும் குரு சுவாமி ராமானுஜர். ராமானுஜரின் முன் அவதாரம் பலராம அவதாரம். பகவான் யாதவ குலத்திலே 2 அவதாரங்களை செய்துள்ளார். சர்வேஸ்வரனான எம்பெருமான் திருமாலே முழுமுதல் கடவுள், திருமாலே முழுமுதல் கடவுள் என்று சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் பறைசாற்றப்பட அப்படிப்பட்ட பரம்பொருளான எம்பெருமான் ஆயிரக்கணக்கான அவதாரங்களை எடுத்தான். ஆயிரக்கணக்கான அவதாரங்களிலே 10 அவதாரங்களுக்கு தசாவதாரங்கள் என்று பெயர். இந்த 10 அவதாரங்களிலே ஸ்ரீ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் என்ற 2 அவதாரங்களே பூர்ணாவதாரங்கள் எனப்படுகின்றன. இன்னைக்கு யாராவது ராமர் எங்க வீட்டிலே பிறந்தார், எங்க ஜாதியிலே ராமர் பிறந்தார் என்று உலகத்தில் யாராவது ஒருத்தரால் சொல்லிக்க முடியுமா? சொல்லிக்க முடியாது. ஆனால் கண்ணன் எங்க குலத்திலே பிறந்தான், கிருஷ்ணன் எங்க ஜாதியிலே பிறந்தான், கண்ணன் எங்கள் எதுகுலத்திலே பிறந்தான் என்று ஓரோர் இடையனும் சொல்லிக்கொள்ள தகுதி இருக்கிறது. ஓரோர் யாதவனுக்கும் உண்டான ஒரே பெருமை கண்ணனும் பெருமான் எங்கள் குலத்திலே பிறந்தான், கண்ணன் எங்கள் ஜாதியிலே பிறந்தான், கண்ணனின் ரத்தம் யாதவ ரத்தம் சொல்லிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. நாங்கள் தெய்வத்தை வழிபட்டு திருமாலான பரம்பொருள் திருவடியே சரணாகதி என்று அஞ்சலி பண்ணுகிறோம். 33 கோடி தேவர்களும் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரே பரம்பொருள் என்று அஞ்சலி பண்ணுகிறார்கள். பிரம்மதேவன் சிவன் நாராயணனை வழிபடுகிறான், சிவபெருமான் வழிபடுகிறான். இப்படி 33 கோடி தேவர்களாலும் மனுஷர்களாலும் சகல ஜீவாத்மாக்களாலும் வழிபடக்கூடிய ஒப்பற்ற ஒரே பரம்பொருளான எம்பெருமான் ஒரு யாதவ பெண்ணை பார்த்து வழிபட்டான். வணக்கம் சொன்னான். கண்ணன் பிறந்தான், வளர்ந்தான், குறும்புகள் செய்தான். ஒரு வீட்டில் வெண்ணையை திருடினா அந்த அம்மா கையங்களவுமா பிடிச்சுட்டான். கையங்களவுமா பிடிச்சு, ஏண்டா வெண்ணையா திருடுற, உன்னை அடிக்கிறேன் பார், உன்னை அடிக்கிறேன் பார், கம்ப வாங்கி அடிக்க போனானாம். அப்போ பரம்பொருளான எம்பெருமான் அந்த அம்மாவை பார்த்து கையை கூப்பினானா, எங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்கோ அம்மா, இனிமே நான் திருட மாட்டேன், எங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்கோ நான் உங்க வீட்டில் திருட மாட்டேன் என்று 2 கைகளையும் குவித்து பரம்பொருளான எம்பெருமானே ஒரு இடைச்சியை வணங்கினான் என்றால் இந்த குலம் எப்படிப்பட்ட குலம் யோசித்து பாருங்கள். குலத்தாழ்வான் என்ற பெரியவர் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ராமானுஜர் திருவடிகளில் சரணாகதி பண்ணி ராமானுஜருக்கு அடிமையாக வாழ்ந்தார். இந்த ராமானுஜர் 108 திருப்பதி எம்பெருமான்களுக்கும் குரு. பெருமாளை சேவிச்சா பெருமாள் தரிசனம் கிடைக்கும். ராமானுஜரை சேவித்தால் நமக்கு இந்த லோகத்திலே இந்த பிறவியிலே நல்ல மங்களகரமான விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கப்பட்டு என்றாவது ஒரு நாள் 80 வயசு 90 வயசு ஆகி இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் போகும்போது பிறவாத ஸ்தானமாகிய முக்தி கிடைக்கும். ராமானுஜரின் பூர்வாவதாரம் பலராமாவதாரம் யாதவ குலத்திலே பிறந்தார். இன்று பெருமாளுக்கே குருவாயிருக்கார்.
நம்முடைய கோபாலகிருஷ்ண ஐயா, அவரை கண்ணன் வச்சுப்போம். எதிராஜன் ஒருத்தர் இருக்கார், ஓடி ஓடி பணி செய்கிறார். எதிராஜன் எப்படி கண்ணனுக்கு அந்த எதிராஜனோ அதுபோல நம்ம கோபாலகிருஷ்ண ஐயாவுக்கு ஒரு எதிராஜன் இருக்கார். கூரத்தாழ்வான் ராமானுஜர் திருவடிகளில் சரணாகதி பண்ணி ஸ்ரீரங்கத்திலே இருந்தார். அப்பொழுது இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்ற கொடியவன் வைணவ மதத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி ராமானுஜருக்கு பல இன்னல்களை கொடுப்பதற்காக முயற்சி பண்ணினான். கூரத்தாழ்வான் ராமானுஜரை கர்நாடக தேசத்திற்கு அனுப்பி ராமானுஜரை போலே தான் காவி உடை, காஷாய உடை தரித்துக் கொண்டு கையிலே அந்த திருதண்டத்தோடு சோழராஜனுடைய அரண்மனைக்கு போனார். அந்த சோழராஜா ஒரு பனை ஓலை ஏட்டிலே சிவாத் பரதரம் நாஸ்தி என்று எழுதி கையெழுத்து போட சொன்னார். ஆனால் கூரத்தாழ்வான் கண்ணனல்லால் தெய்வம் இல்லை, கண்ணன் ஒருவனே பரம்பொருள், கண்ணன் ஒருவனே தெய்வம், கண்ணனல்லால் தெய்வம் இல்லை என்று கையெழுத்திட்டார். சோழராஜா பழுக்கை காய்ச்சிய ஈட்டியாலே அந்த கூரத்தாழ்வான் கண்களை குத்திட்டார். பழுக்க காய்ச்சிய ஈட்டியாலே கூரத்தாழ்வான் கண்களை குத்த, இரண்டு கண்களும் குத்தப்பட்ட கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்திலே சில காலம் இருந்தார். ரெங்கநாத பெருமாளை போய் ஸ்ரீரங்கம் கோவிலிலே சேவிக்கலாம், வழிபடலாம் என்று கோவிலுக்கு போனார். ராமானுஜ தாசர்கள் யாரும் கோவிலுக்குள்ளே போய் அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டார்கள். வருத்தமடைந்த கூரத்தாழ்வான் திருக்கோட்டியூருக்கு வந்தார். திருக்கோட்டியூரில் சில காலம் தங்கினார். இந்த திருக்கோட்டியூரை யாதவ கிரியாக யாதவர்கள் மீண்டும் சிருஷ்டி பண்ணப்பட்ட உயர்ந்த கஷேத்திரமாக புராணங்களும் ஆழ்வார்களும் பாடி உள்ளார்களே, இங்க யாதவ மக்கள் உளரோடு கேட்டாராம் கூரத்தாழ்வான். இப்ப மார்கழி மாசம் வந்தது. இந்த மார்கழி மாதத்திற்கு யாதவ மாசம்னு பேர். யாதவர்களே, மே மாசம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம்னு கொண்டாடுறாளா? அதுபோல ஜனவரி 26 குடியரசு தினம்னு கொண்டாடுறோம். மார்கழி மாதத்திற்கு யாதவ மாசம்னு பேர். இந்த மார்கழி மாதத்துக்கு என்ன பேரு? யாதவர்களே, இந்த மார்கழி மாதத்திற்கு யாதவ மாசம்னு பேர். மார்கழி மாதம் தொடங்கி இந்த மார்கழி மாதம் 30 நாளும் ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று தொடங்கி வங்கக் கடல் கடைந்த 30 பாசுரங்களை பாடி யாதவர்களின் பெருமையை பறைசாற்றுவதாலே இந்த மாதத்திற்கு யாதவ மாசம்னு பேர். கற்றறிந்த பெரியவர்களை கேட்டா சொல்லுவார், மார்கழி யாதவ மாசம் யாதவர்களுக்காகவே ஏற்பட்ட மாசம் மார்கழி மாசம். கண்ணன் பெருமானும் அதனால்தான் சொன்னார், மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்னார். மாசானாம் மார்கசீரிஷாகம், மாதங்களில் நான் மார்கழியாக திகழ்கிறேன் என்று கண்ணன் சொன்னான். மார்கழி மாதத்திலே 5வது திருநாள், 5வது நாள் திருவாய்ப்பாடி யாதவர்களின் பெருமைகளை ஆண்டாள் நாச்சியார் மிக ஆனந்தமாக பறைசாற்றின நாள். மாயனை, மன்ன வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, பாசுரம் சொல்லும் போது தாமோதரன் குறுக்க வரார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று திருப்பாவை 5வது பாசுரம். கூரத்தாழ்வான் பெரிய கூடையில் மாலைகளை அமைத்துக் கொண்டு மூக்கிலே ஒரு துணியை கட்டிக்கொண்டு பெரிய கூடையை சுமந்து கொண்டே அழகர் கோவிலுக்கு போனார். அழகர் கோவில் சன்னிதானத்தில் அந்த மாலை கூடை இறக்கி வச்சார். அர்ச்சக சுவாமிகள் அந்த மாலை அழகருக்கு சாத்தினார். அதன் பிறகு முகத்திலே மூக்கிலே கட்டியிருந்த துணியை அவிழ்த்தார். அந்த பெருமாளை சேவித்தார், தீர்த்தம் வாங்கிக் கொண்டார், தன்னுடைய குடிசைக்கு வந்துட்டார். அன்று கூரத்தாழ்வான் சாப்பிடவே இல்லை. அன்று பகலும் சாப்பிடல, சாயந்திரம் குளிச்சார், பூஜைகள் பண்ணினார், சாப்பிடல. ஒரு பாறை மேல உட்கார்ந்து ஓர் கதறி கதறி அழுதாராம் கூரத்தாழ்வான். கதறி கதறி கூரத்தாழ்வான் அழ. கூரத்தாழ்வானுக்கு அருகிலே ஒரு பெரியவர் வரார். நெற்றி நிறைய திருமண் காப்பு, இந்த நாமம் கருப்பா ஒரு பெரியவர் வந்து நிற்கிறார். ஏ கூரத்தாழ்வானே, ஏன் அழறீர்? உமக்கு என்ன துக்கம் சொல்லும், உம்முடைய துக்கத்தை நான் போக்கி உமக்கு நல்லது பண்ணுகிறேன் வந்தவர் சொன்னார். அதற்கு அழுது புலம்பின கூரத்தாழ்வான், என்னுடைய துக்கத்தை உம்மால் போக்க முடியாது, உம்மால் ஆகாதுகான்னு சொன்னாராம். குத்தப்பட்ட 2 கண்கள் வலிக்கிறதான்னு கேட்டார். வந்த பெரியவர், கிடையாது. கூரத்தாழ்வான் சொன்னார், குத்தப்பட்ட 2 கண்கள் எனக்கு வலிக்கல, என்னுடைய துக்கத்தை உம்மால் போக்க முடியாது.
வந்தவர் கேட்டார், ஸ்ரீரங்கம் போனீரே, ரெங்கநாத பெருமாள் சேவிக்க போனீரே, கோவிலுக்குள்ளே புக அனுமதி இல்லைன்னு சொன்னார்களே, ரெங்கநாதன் சேவிக்கல, இது உம்ம துக்கமா சொல்லும், உம்முடைய துக்கத்தை நான் போக்குறேன். இது என்னுடைய துக்கம் இல்லை, இறைவன் என் மனசுல இருக்கான், என்னுடைய துக்கத்தை உம்மால் போக்க முடியாது, உம்மால் ஆகாதுகான், உம்மால் ஆகாதுகான், உம்மால் ஆகாதுகான் என்று வந்தவர் கேட்க கேட்க கூறத்தாழ்வான் வார்த்தைக்கு வார்த்தை உம்மால் ஆகாதுகான், உம்மால் ஆகாதுகான் சொன்னாராம். கடைசியா வந்தவர் கோபம் வந்தது, ஏ கூறத்தாழ்வானே, நான் யாரு தெரியுமா? வார்த்தைக்கு வார்த்தை உன்னால முடியாது உன்னால முடியாதுங்கிறீரே, உம்முடைய துக்கம் என்ன சொல்லும், நான் நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு சொன்னார். நான் யாரு தெரியுமான்னு கேட்டார் வந்தவர். கூறத்தாழ்வான் சொன்னார், அழகர்மலை பெருமானே மனித ரூபத்தில் வந்திருக்கீர், உம்மை யாரு நான் தெரிஞ்சின்றேன், ஆனால் என்னுடைய துக்கத்தை போக்க உம்மால் முடியாது என்று கூறத்தாழ்வான் அழகர்மலை பெருமாளிடத்திலே ஆணித்தரமாக சொன்னார், உம்மால் ஆகாதுகான். உடனே அழகர்மலை பெருமாள் கேட்டார், கூறத்தாழ்வானே, அட உம்முடைய துக்கம் என்னன்னு சொல்லும், உம்முடைய துக்கம் என்னன்னு சொல்லும், நான் நிவர்த்தி பண்றேன். அதற்கு கூறத்தாழ்வான் சொன்ன வார்த்தை, அழகரே, இன்று மார்கழி மாதம் 5ஆம் திருநாள், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவரை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை. தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் தெரிஞ்ச பெரிய பண்டிதர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள் நினைத்து பாருங்க, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொன்னாரே தவிர ஆயர் குலத்தில் தோன்றிய அணிவிளக்குன்னு சொல்லல. பகவான் யாதவ குலத்திலே பிறந்து இன்னும் திருப்தி அடையலையா, மீண்டும் ஒருமுறை கிருஷ்ணாவதாரம் பண்ண மாட்டோமா, மீண்டும் யாதவ ஜாதியில் பிறக்க மாட்டோமா, மீண்டும் இந்த குலத்திலே பிறக்க மாட்டோமா என்று எம்பெருமானே ஏங்கி 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 இன்னும் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பூர்த்தியாக ஆனந்தத்தை அடையலையா. அதனால ஆண்டாள் நாச்சியார் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை என்று சொல்லியுள்ளார். கூறத்தாழ்வான் சொன்னார், யாதவ குலத்திலே எனக்கு ஒரு பிறவி கிடைக்கலையே அழகர்மலை பெருமாள்கிட்ட சொன்னாராம். பெருமாளே, திருமலை திருப்பதியிலே ஒரு யாதவ மூதாட்டி இடத்திலே நீ சத்தியம் பண்ணீர். திருமலை பெருமாள் ஒரு இடைச்சீட்ட சத்தியம் பண்ணாராம். யாதவகுல மூதாட்டி யாதவகுல பாட்டி கிட்ட சத்தியம் பண்ணாராம். யார் ஒருவர் ராமானுஜர் திருவடியை தஞ்சம் என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறு ஜென்மாவே கிடையாதுன்னு. அதைத்தான் சொன்னார் கூறத்தாழ்வான், நான் ராமானுஜர் திருவடியை பற்றி விட்டேன், ராமானுஜர் திருவடிகளை தஞ்சம் என்று இருந்து விட்டேன், எனக்கு மறுஜென்மா என்று ஒன்று இருந்தால் தானே யாதவ குலத்திலே பிறப்பதற்கு என்று சொல்ல அழகர் சொன்னார், வாஸ்தவம் தான், எதுகுலத்திலே பிறப்பதற்கு பாக்கியம் பண்ண வேண்டும். ஆக பிராமணபுரத்திலே பிறந்த கூறத்தாழ்வான், ராஜாவாக ஆட்சி பண்ணின கூறத்தாழ்வான், எதுகுலத்திலே தனக்கு ஒரு பிறவி கிடைக்க பெறவில்லையே என்று ஏங்கி தவிக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் இந்த குலத்திலே பிறந்த பாக்கியத்தை பெற்றுள்ளீர்கள், யாதவர்களாய் பிறந்துள்ளீர்கள், யாதவர்களாய் வாழ்வீர்கள், உங்களுக்கு மேலும் மேலும் மங்களங்கள் உண்டாகிட நாம் பிரார்த்திக்கிறோம். பொதுவாக இடையன்னு சொல்லுவா யாதவாட, இடையன்னு சொல்லுவாளோ யாதவர்களுக்கு இடையர்னு பேர் உண்டு, இடையன் அப்படின்னு சொல்லுவாளோ. சர்வேஸ்வரா எம்பெருமான் திருமாலே முழு முதல் கடவுள் என்று சகல வேதங்களும் புராணங்களும் சொல்லி சகல சாஸ்திரங்களும் இறைவன் திருமாலே பரம்பொருள் என்று காட்ட, அப்படிப்பட்ட பரம்பொருளான எம்பெருமான் பிரம்மதேவனை படைத்து நான்முக கடவுளான பிரம்மதேவனிடத்திலே சகல உயிர்களை படை என்று படைக்கக்கூடிய பொறுப்பை பிரம்மாவிடத்திலே கொடுத்தான். சரி, படைக்கப்பட்ட சொல்லுவோம் அழிப்பவன் சிவன். ஆக படைப்பவன் ஒரு பக்கம், அழிப்பவன் ஒரு பக்கம் இருக்க, இடையிலே உள்ளவன் காப்பவன். இடையன் என்றால் காப்பவன் பொருள். இடையன் என்றால் என்ன பொருள்? காப்பவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். தலைகளை சொல்லி பாருங்க, அழிப்பவன், காப்பவன், படைப்பவன். இடையன் என்றால் காப்பவன் என்று பொருள். அப்படிப்பட்ட இடையனான கண்ணன் சொன்ன பகவத்கீதை உலக பொதுமறையான பகவத்கீதை. இறைவன் இறைவனாக சொன்ன தர்மமும் அவ்வளவு பிரகாசமடையில்லை. அதே வார்த்தையை இறைவன் ராமபிரானாக சொன்னான், அந்த வார்த்தையும் பிரகாசமடையவில்லை. இறைவன் இடையனாக சொன்ன வார்த்தை பகவத்கீதை. பகவத்கீதை உலகமே கொண்டாடும் பொழுது பாரத தேசத்திலே பகவத்கீதை புனித நூலாக அறிவிக்க வேண்டும். பகவத்கீதையிலே விஞ்ஞானம், பகவத்கீதையிலே ஆட்சி பண்ணக்கூடிய ராஜாக்களுக்கு உண்டான அரசு தர்மம், பகவத்கீதையிலே மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழக்க நெறிமுறைகள், பகவத்கீதையிலே இயற்கை பேணுதல், பகவத்கீதையிலே தேசிய ஒருமைப்பாடு. இந்த உலகத்திலே நல்வாழ்வு பெறுவதற்கு எத்துணை விஷயங்கள் தேவையோ அத்துணை விஷயங்களையும் சொன்ன ஒரே நூல் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை சொன்னவன் கண்ணன். நீங்கள் எல்லோரும்
பகவத்கீதை சொன்ன கண்ணனை வழிபட்டு பகவத்கீதை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். அடுத்தாற் போல கண்ணன் பிறந்த எதுகுலம் மீண்டும் இந்த பாரத பூமியில் சிருஷ்டி பண்ணப்பட்டதான திருக்கோஷ்டியூர் தான் யாதவர்களுக்கு தலைமை பீடம். அழகர்மலை பெருமாள் தான் யாதவர்களுக்கு குலதெய்வம். ராமானுஜர் தான் யாதவர்களுக்கு குரு என்று சொல்லி வாழ்க பாரதம், பாரத யாதவம், வாழ்க யாதவ பாரதம் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறோம். அதையும் சொல்லிட்டார்ல. இதுவரையில் யாதவத்தையும் யாதவத்தின் பெருமையையும் கிருஷ்ணனுடைய பெருமையும் சொன்ன மரியாதைக்குரிய மாதவ பெருமாள் அவர்களுக்கு, திருக்கச்சூர் சாமியார் அவர்களுக்கு, திருக்கசூர் மாதவசாமி அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு யாதவர்கள் சார்பாகவும் இந்த எழுச்சி மாநாட்டின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாதவ சொந்தங்களே, வெகு அருமையான ஆன்மீக உரையை, யாதவர்கள் பெருமையை எடுத்துக் கூறுகின்ற வகையிலே நம்முடைய குருவாக திகழ்கின்ற திருக்கோஷ்டியூர் மாதவன் சுவாமிகள் அவர்கள் நம்முடைய பெருமையெல்லாம் நம்மை விட அதிகமாக நமக்கு தெரிவித்த அவர்களுக்கு நம்முடைய நன்றி. இப்பொழுது கூட்டம் தொடங்க இருக்கின்றது. இதை தொகுத்து வழங்குவதற்காக ஒருவரை அமைத்திருக்கின்றோம். அவர்கள் இதனை தொகுத்து வழங்குவார்கள். நம்முடைய பெருமைக்குரிய அமைச்சர் பெருமான் திரு பெரிய கருப்பன் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அதற்கு முன்னே நாம் எல்லாம் சிறிது நேரம் நம்முடைய 1994 ஒரு எழுச்சி மாநாடு நடத்தினோம். அப்பொழுது அன்றைக்கு நமக்கு தெரியும் கடல் அளவு நம்முடைய கூட்டம் இருக்கும் என்றது. இன்றைக்கும் அதே அளவு கூட்டம் இருக்கின்றது. ஆனால் இடம் சிறியதாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றோம்.